ஃபைனலி சந்திரயான் 3 மூனோட சவுத் போல்ல போய் சக்ஸஸ்ஃபுல்லாக செட்டில் ஆயிடுச்சு. கண்டிப்பாக பல பேர் அதை டிவிலேயே லைவாக பார்த்துருப்பீங்க. அந்த மூமெண்ட்டை உலகமே இந்தியாவை பார்த்து வியந்து போன மூமெண்ட் அண்ட் உலக நாடுகள் இந்தியாவை பார்த்து மிரண்டு போன மூமெண்ட். நிலாவிலேயே அந்த சவுத் போல்ல தடம் பதிக்கணும்னு நமக்கு முன்னாடி ரஷ்யா ட்ரை பண்ணாங்க. அதை பேஸ் பண்ணி லூனா 25 சொல்லப்படும் ராக்கெட்டை கூட அனுப்புனாங்க. பட் லாஸ்ட் மினிட்ல என்னாச்சு, அந்த லூனா 25 வந்து நிலாவில் போய் கால் வைக்கிறதுக்கு முன்னாடியே கிராஷ் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து நம்ம சந்திரயான் 3 மூன்ல போய் லேண்ட் ஆகி சக்சஸ் பண்ணிடுச்சு. இப்போ அடுத்த கேள்வி என்னன்னா, சந்திரயான் 3யோட அந்த விக்ரம் லேண்டர் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகுது, அதுக்கு கொடுக்கப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன, இனி எப்படியெல்லாம் அது செயல்பட போகுதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். சந்திரயான் 3ல உள்ளது விக்ரம் லேண்டர். அந்த விக்ரம் லேண்டர்ல உள்ளது பிரக்யான் ரோவர். இந்த விக்ரமுக்கும் பிரக்யானுக்கும் கேமராஸ் எல்லாம் செட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த விக்ரம்னு சொல்லப்படும் லேண்டர் வந்து ஒரே இடத்துல தான் ஃபிக்ஸ் ஆகி உட்காந்துக்கிட்டு இருக்கும். அது எந்த பக்கமும் மூவ் ஆகாது. பட் அதுக்குள்ள இந்த பிரக்யான் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து வெஹிக்கிள் டைப்ல உள்ள மிஷின். அதுதான் நிலா ஃபுல்லா சுத்த போகுது. இந்த போட்டோல பார்த்தா தெரிஞ்சுக்கலாம், இது வந்து விக்ரம் லேண்டர். இந்த சின்ன சைஸ்ல உள்ளதுதான் பிரக்யான் ரோவர். பட் முதல்ல என்ன சொன்னாங்க, இந்த பிரக்யான விக்ரம்குள்ள இருந்து வெளியில கொண்டு வரதுக்கு கண்டிப்பா ஒன் டே ஆகும்னு சொன்னாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, நிலத்துல இந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, இப்போ செம்மையா காத்தடிச்சதுன்னா அந்த மண்ணு டஸ்ட் எல்லாம் அப்படியே பறக்கும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மெதுவா அது தரையில வந்து செட்டில் ஆகும். பூமியில இப்படிதான் நடக்கும். பட் நிலாவுல சிச்சுவேஷன் என்னன்னா, அங்க இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் கம்மி. மேல போனது அவ்வளவு சீக்கிரம் கீழே வந்துடாது. கொஞ்சம் கொஞ்சமா தான் கீழே இறங்கும். மனுஷன் இப்படி கால் வச்சாலே மேல போயிட்டு கீழே வரதுக்கு ஜாஸ்தியா டைம் எடுக்குது. இதுல தம்மா துண்டு டஸ்ட் பார்ட்டிகல் மேல போயிட்டு கீழே வரதுக்கு செம்மையா டைம் எடுக்கும். இந்த விக்ரம் லேண்டர் அங்க போய் உட்கார்ந்தப்போ அந்த ஃபோர்ஸ்ல அந்த மண்ணு டஸ்ட் எல்லாம் அப்படியே தெரிச்சிருக்கும். அப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல பிரக்யான வெளியில கொண்டு வந்தா அதுல உள்ள அந்த கேமராஸ் மற்ற செட்டிங்ஸ் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆக வாய்ப்பு அதிகம். அந்த காரணத்துக்காக தான் அந்த டஸ்ட் பார்ட்டிகல் எல்லாம் செட்டில் ஆகி பிரக்யான வெளியில கொண்டு வர ஒன் டே டைம் ஆகும்னு சொன்னாங்க. பட் லக்கிலி அந்த விக்ரம்ல இருந்து அந்த பிரக்யான 7 to 8 ஹவர்ஸ்க்குள்ளேயே வெளியில கொண்டு வந்துட்டாங்க. பிகாஸ் அந்த சில மணி நேரங்கள்லயே அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் தலையில போய் செட்டில் ஆயிடுச்சான். இந்த விக்ரம் லேண்டர்ல இருந்து இந்த பிரக்யான இப்படி ஸ்லைட் பண்ணி 7 to 8 ஹவர்ஸ்க்குள்ளேயே வெளியில கொண்டு வந்துட்டாங்க. இதுதான் விக்ரம் லேண்டர் அனுப்புன முதல் போட்டோ. இதுதான் அந்த பிரக்யான் வெளியில வரும்போது எடுத்து அனுப்புன போட்டோ இது. இப்போ இது எல்லாத்தையும் முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இந்த விக்ரம் லேண்டரும் பிரக்யானும் சோலார் பேனலோட இணைக்கப்பட்டிருக்கு. இதுதான் அந்த சோலார் பேனல். சன்ல இருந்து கிடைக்கும் அந்த சோலார் எனர்ஜியை வச்சுதான் விக்ரமும் பிரக்யானும் இயங்கும். சோ பிரக்யான வெளியில கொண்டு வரும்போதே அந்த சோலார் பிளேட்டை இப்படி ஓபன்ல வச்சுதான் வெளியில கொண்டு வந்தாங்க. அப்பதான் அந்த சன்னோட சோலார் எனர்ஜி அதுக்கு கிடைக்கும், அது இயங்கும். இந்த விக்ரமும் பிரக்யானும் ரெண்டுமே ஒயர் கனெக்ஷனால இணைக்கப்பட்டிருக்கு. இப்போ சோலார் பேஸ் பண்ணி தான் இயங்கும் அப்படின்னா சோலார் படாதப்ப எப்படி வேலை செய்யும்? இப்படிதான் இந்த ஒயர் கனெக்ஷன்ல தான் வேலை செய்யும். வெளியில வந்த பிறகுதான் அந்த சோலார் பேனல் எல்லாம் ஓபன் ஆகி பிரக்யானால தனிச்சையா செயல்பட முடியும்னு தெரிஞ்ச உடனே அந்த ஒயர் கனெக்ஷன் கட் ஆயிடும். ஒயர் கனெக்ஷன் கட் ஆனதும் அது இண்டிபெண்டா எல்லா இடத்துக்கும் போக முடியும், போட்டோஸ் எல்லாம் எடுக்க முடியும். சோ இப்படி லாங் டிஸ்டன்ஸ்க்கு வந்த உடனே ஒயர் கட் ஆயிடும், பிரக்யான் இண்டிபெண்டன்ட் ஆயிடும். இப்போ இந்த கான்செப்ட்லயே நமக்கு ரெண்டு மிகப்பெரிய டவுட் வந்து நிற்கும். ஒன்னு வந்து எத்தனை நாள் பிரக்யான் மூன்ல ரிசர்ச் பண்ணும், அண்ட் ரெண்டாவது வந்து சோலார் எனர்ஜில தான் வேலை செய்யும் அப்படின்னா காலையில சன்னு வந்துடும்பா, சோலார் எனர்ஜி நல்லாவே கிடைக்கும். சாயங்காலம் ஆகி நைட் ஆனதும் சன்னு போயிடுமே, அப்போ பிரக்யான் எப்படி வேலை செய்யும்? இந்த ரெண்டு கேள்விகளுக்கும் பதில் வந்து ஒன்னுக்கு ஒன்னு கனெக்ட் ஆகுது. சோ முதல் கேள்வியான எத்தனை நாள் பிரக்யான் மூன்ல ரிசர்ச் பண்ணுமான்றதுக்கான பதில் வந்து 14 days, 14 நாட்கள். ஓகே 14 days, அது அப்படி வைங்க. இப்போ செகண்ட் கேள்வி என்னன்னா, நைட் ஆனதும் சோலார் இல்லாம நின்று போயிடுமே, அப்போ எப்படி வேலை செய்யும்? அதுக்கு பதில் வந்து அந்த 14 நாட்களுக்கும் நைட்டே கிடையாது. விலங்குல இல்ல, என்னடா குழப்ப, நைட் இல்லாம எப்படி அப்படின்னு தானே கேட்க தோணுது. பட் ஃபேக்ட் வந்து இதுதான், அந்த 14 daysக்கு நைட்டே கிடையாது. அதுக்கு மீனிங் என்னன்னா, பூமியோட 14 நாட்கள் நிலாவோட ஒரு நாள். நாம இங்க முட்டி மோதி 14 நாட்களை ஸ்பெண்ட் பண்ணுவோம். அடைச்ச நாளைக்கு மண்டே வந்துடுச்சு, டியூஸ்டே வந்துடுச்சு, எப்படா சண்டே வரும்னு இந்த 14 நாட்களை நம்ம தள்ளுனா நிலாவில் அது எல்லாமே ஒரே நாள் தான். சிம்பிளா சொல்லணும்னா, பூமியோட முதல் நாள் நிலாவில் சூரியன் உதிக்கும், பூமியோட 14வது நாள் நிலாவில் சூரியன் அஸ்தமிக்கும். 14 earth days is equal to 1 lunar day. அது ஏன் எதுக்கன்றதெல்லாம் இப்போ இந்த வீடியோவில் தேவையில்லை. பட் சயின்ஸ் படி இதுதான் கணக்கு. ஸோ அந்த கணக்கை வச்சு தான் நிலாவில் பிரக்யான் வந்து 14 daysக்கு வேலை செய்யணும்னு சொன்னாங்க. ஸோ அந்த 14 நாட்களுமே, அதாவது நமக்கு 14 days, நிலாவுக்கு 1 day. ஸோ அந்த 14 daysமே நிலாவில் பிரக்யான் வந்து ஃபுல்லாக சுற்றி அந்த கேமராஸ் மூலமாக ஃபோட்டோஸ் எடுத்து அந்த ஃபோட்டோஸை விக்ரம் லேண்டருக்கு அனுப்பிடும். அதுக்கடுத்து விக்ரம் லேண்டர் வந்து பெங்களூரில் உள்ள இஸ்ரோவோட லேபுக்கு அந்த டேட்டாவை அனுப்பிடும். இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, நம்ம இந்தியாவோட அடையாளத்தை நிலாவில் பதிக்க இஸ்ரோ என்ன பண்ணாங்கன்னா, இந்த பிரக்யான்
பிரக்யான் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து ஆக்சுவலி வெஹிக்கிள் போல உள்ளதுன்னு சொன்னேன் இல்லையா. சோ அந்த வெஹிக்கிள்ல இந்த பக்கம் 3 வீல்ஸ், அந்த பக்கம் 3 வீல்ஸ் இருக்கு. அதுல பின்னாடி உள்ள டபுள் சைடு 3வது வீல்ஸ்ல 2 லோகோஸ் அச்சிட்டு இருக்காங்க. ஒன்னு வந்து இஸ்ரோவோட லோகோ, இன்னொன்னு வந்து நேஷனல் எம்ப்ளம் சிம்பிள். சோ அந்த பிரக்யான் மூன்ல எங்கெல்லாம் சுத்துதோ அங்கெல்லாம் இந்த லோகோஸ் பதிஞ்சுக்கிட்டே போகும். இந்த போட்டோல நீங்க பார்க்கலாம், இது வந்து இஸ்ரோவோட லோகோ அண்ட் இது வந்து நேஷனல் எம்ப்ளம். பூமி போல நிலாவில் மனித நடமாட்டம் இல்லாத காரணத்தினால அந்த இம்ப்ரெஷன்ஸ் எல்லாம் அவ்வளோ சீக்கிரம் போகவே போகாது. ஏதாவது டஸ்ட் பார்ட்டிகல் அது மேலே வந்து விழுந்தாதான் அழிய வாய்ப்பு இருக்க தவிர மற்றபடி போகிறதெல்லாம் அவ்வளோ ஈஸியாக நடக்காது. அதுவும் சுத்துற இடத்துலலாம் அது பதியவதால இந்தியாவோட அடையாளம் நிலாவில் கிரியேட் ஆகிடும். இப்போ இது எல்லாத்தையும் தாண்டி நமக்குள்ள மிகப்பெரிய கேள்வி என்னன்னா, 14 நாட்கள் ரிசர்ச் பண்ணும், அதுக்கு அடுத்து என்ன ஆகும்? சன்னு போயிட்டா எப்படி வேலை செய்யும்? வெப்பத்தன்மை அங்க உள்ள வரைக்கும் தான் சோலார் எனர்ஜி கிடைக்கும். சன்னு போயிட்டா மூணுல -200க்கும் கம்மியான டெம்பரேச்சருக்கு வந்துடுமா? பட் இந்த விக்ரமும் பிரக்யானும் எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸ் கூட சமாளிக்கும் லெவல்ல தான் டிசைன் பண்ணிருக்காங்க. ஆனாலும் அந்த 14 டேஸ் ஆன பிறகு சன் இல்லாம பிரக்யான் அப்படியே நின்று போயிடும். சோ அந்த மொமெண்ட் என்ன நடக்கும்னா, அந்த 14 டேஸ் ஆன பிறகு தான் சொல்ல முடியும்னு சொன்னாங்க. அண்ட் அடுத்த 14 டேஸ் நைட் முடிஞ்சு இன்னொரு 14 டேஸ் சன்னு வரும் பாத்தீங்களா, அந்த டைம்ல இந்த பிரக்யான் வேலை செய்யுமா செய்யாதான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பிரக்யானோட வேலை என்னன்னா, மூணில் உள்ள அந்த கெமிக்கல்ஸ், மினரல்ஸ் லைக் மேக்னீஷியம், அயனு, அலுமினியம், சாயில்ஸ், ராக்ஸ் இதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து விக்ரமுக்கு அனுப்பும். அண்ட் விக்ரம் லேண்டர் வந்து அந்த டேட்டாவை இஸ்ரோவுக்கு அனுப்பும். அதை வச்சு ஃபியூச்சரில் எல்லா விதமான ஆராய்ச்சிகளும் நடத்தப்படும். ஸோ இப்போதைக்கு அந்த 14 டேஸ் வேலை செஞ்சு ரிசர்ச் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. பட் அந்த 14 நாட்களுக்கு அடுத்து நடக்கக்கூடிய விஷயம் என்னன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் சந்திரயான் 3 நிலாவில் போய் செட்டில் ஆனதும் என்னெல்லாம் பண்ண போகுதுன்றதுக்கான டீடைல்ஸ். இந்த விஷயங்கள் பற்றி தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு கிளிக் பண்ணிடுங்க. அப்போதான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வந்து நிற்கும். ஸோ மீண்டும் அடுத்த வித்தியாசமான வீடியோவில் சந்திக்கலாம். அண்டில் தென் பாய்.